ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் இங்கே நம்ம மயில் வந்து பாண்டியன்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அது என்னமோ மயிலுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சா அது வந்து நம்ம வெகுளித்தனமாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா, இல்லை போட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்களானே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ராஜி வந்து வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறது மாமா, பசங்க வந்து வீட்டுக்கு வரதில்லை, நம்ம போய் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அத்தைக்கும் தெரியும், அவங்களும் உங்கள்கிட்ட சொல்ல. இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சால் நான் உங்கள் குடும்பமான என்னமாம்மா ஆகுறது, நம்ம ஒவ்வொரு வீடாக போகலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ விஷயம் நடக்குதா, இதை நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாமாம்மா, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே முன்னே நான் டியூஷன் எடுக்கிறத சொல்லியே என்னை எல்லாரும் கோவிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இதை கேட்காம விடக்கூடாது அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கோமதி வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வராமல் அப்படியே போயிடுவேன் நினச்சிட்டியா அப்படிங்க. ஏன் இப்போ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் எனக்கு தெரியாமல் என்னென்ன நடந்துட்டுருக்கு, எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனாவும் ராஜியும் வராங்க. வாங்க வாங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம், அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்பா உன்னை நான் என்ன சொல்லியிருக்கேன், டியூஷன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே வந்து சரவணே, செந்தில், கதிரெலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுல, ஆமாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே இருப்பீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இதை நீ டியூஷன் எடுக்கலாம் தெரிஞ்சால் உங்கள் சித்தப்பானும் உங்கள் அப்பாவும் என்னை பற்றி மட்டமாக நினைப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆனால் அதையும் மீறி இப்போ நீ வீடு வீடாக போய் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு பின்னாடி யார், மீனா தானா, மீனா நீ தான் இப்படிலாம் தூடி விட்டுட்டு இருக்கியா அப்படிங்க. அப்படியே மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா நான் என்ன மாமா செஞ்சேங்கும் போது, எல்லாம் நீ வந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, நீ தான் எல்லாத்து வேலையும் பண்ணிட்டு இருக்க, நீயே பேசாமல் இந்த வீட்டோட எல்லா வேலையும் நீயே பார்த்துறேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு.